அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் நடிகை நந்தினி காஷ்யப். இவர் சமீபத்தில் நடித்த ருத்ரா என்கிற படத்தின் மூலம் பிரபலமானார். மீடியாக்களுக்கு சிரித்த முகத்துடன் போஸ் கொடுத்தே பழகிய நந்தினி தற்போது முகத்தை மறைத்தபடி கேமராவை பார்க்காமல் கடந்து செல்வதற்கான காரணம் இந்த சிசிடிவி தான். குவஹாத்தி பகுதியைச் சேர்ந்தவர் சாமியுல் ஹக் நல்பாரி பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார். குடும்ப வறுமை காரணமாக குவஹாத்தி நகராட்சியில் பகுதி நேர வேலை பார்த்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று அதிகாலை 3 மணி அளவில் சாமியுல் தஹிங்காவன் பகுதியில் தெருவிளக்குகளை பழுது பார்த்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போது நந்தினி 120 கிலோமீட்டர் வேகத்தில் தனது சொகுசு காரை ஓட்டி வந்திருக்கிறார். மின்னல் வேகத்தில் சீறிய அந்த கார் சாலை ஓரம் வேலை பார்த்து வந்த சாமியுல் மீது மோதி தூக்கி வீசியிருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த சாமியுல் அலறி துடித்திருக்கிறார். ஆனால் நந்தினியோ அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாமல் சிட்டாக பறந்திருக்கிறார். இதை கவனித்த சிலர் ஆத்திரமடைந்து சொகுசு காரை துரத்தி சென்றிருக்கிறார்கள். கஹிலிபாராவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்ற நந்தினி தனது காரை மறைக்க முயன்றிருக்கிறார். இதனால் விபத்தை நேரில் பார்த்தவர்கள் நந்தினியையும் அவரது காரையும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். நந்தினி அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். போனில் வீடியோ எடுத்தவரையும் நந்தினி தாக்க முயற்சிக்க அந்த இடமே பரபரப்பானது. பல வாக்குவாதங்களுக்கு பிறகு விபத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞரின் மருத்துவ செலவை நடிகை ஏற்றுக்கொண்டதாகவும் ஆனால் மறுநாள் அவற்றை தர மறுத்ததாகவும் அந்த இளைஞரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட இளைஞரின் உடல்நிலை குறித்து விசாரிக்க கூட நடிகை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே விபத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு 2 கால்களும் முறிந்த நிலையில் இடுப்பு மற்றும் கை எலும்புகள் உடைந்தன. மேலும் தலையிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் மேல் சிகிச்சைக்காக பாட்னாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். விபத்து குறித்தும் நடிகையோடு நடந்த வாக்குவாதம் குறித்தும் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலானது. சாமியுலுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இதையடுத்து சிசிடிவி மற்றும் பொதுமக்கள் அளித்த சாட்சியங்களின் பேரில் நடிகை நந்தினி மீது கவுஹாத்தி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவருடைய காரையும் பறிமுதல் செய்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.